கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேத புத்தகத்தில் உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்ட கடைசி காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கணவன் மனைவிக்கு உபவாசத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதை 40வது உபவாசமாக, ஆனால் இது ஒரு ஆலோசனையாக இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த கடந்த 40 நாட்களும் நம்ம 40 தலைப்புகளிலே இந்த உபவாசத்தை குறித்து தியானிக்க தேவன் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இந்த ஃபாஸ்டிங் வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த ஃபாஸ்டிங் டேஸில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று பல காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த 40 நாள் இந்த உபவாசத்தை குறித்து நீங்கள் கேட்ட இந்த செய்தியை நீங்கள் எந்த விதத்தில் பிரயோஜனம் அடைந்தீங்க என்பதை ஒரு வரியில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தினீங்கன்னா எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நீங்கள் பெற்ற நன்மையை, பயனை எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிச்சயமாக அது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். கர்த்தரை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கும் கூட 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் கணவன் மனைவியை குறித்து இங்கே எழுதி கொண்டு வருகிறார். அப்போ 5வது வசனத்தில் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஃபேமிலியில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு எழுதுகிறார். அப்போது இந்த ஃபாஸ்டிங்கை பற்றி எழுதும்போது கணவன் மனைவி இதில் யார் ஃபாஸ்டிங் எடுத்தாலும் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி உபவாசிக்கும் பொழுது, குடும்பமாய் உபவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அது ஒரு பெரிய மாற்றத்தையும் அசைவையும் கொண்டு வரும். ஆனால் சில நேரங்களில் இப்போ மனைவி பலவீனமாக இருக்கலாம், அல்லது கணவன் பலவீனமாக இருக்கலாம். கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் அப்படி ஃபாஸ்டிங் ரெகுலராக இருக்கிறீங்களா? அது மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிற நேரங்களில் இவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்போது தனியாக ஃபாஸ்டிங் இருங்க என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு கணவன் மனைவி பிரியக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாய் சொன்னாலும் அவர் சொல்கிறாரு, இந்த உபவாசத்திற்காக சில காலம் பிரிந்திருக்க வேண்டும். உபவாசம் பண்ணுகிற நேரம் அப்படி நீங்கள் பிரிந்து தனித்து இருப்பது நல்லது என்பதை சொல்லுகிறார். அப்போது 3 விஷயங்களை நம்ம இங்கே குறித்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவர் கணவன் மனைவி 2 பேருக்குமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, கணவன் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் மனைவி ஒத்துழைக்க வேண்டும், மனைவி ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் கணவன் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் அப்படி ஒத்துழைப்பு உண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக கணவன் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் பெரிய தடாபுடான்னு போட்டு பிரியாணியெல்லாம் செஞ்சு மணக்க அவர் ஃபாஸ்டிங்கை பாதியில் பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம சமையல் அன்னைக்கு செய்யாமல் அவங்களுக்கு ஒத்துழைப்பது நல்லது. மனைவி ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம், சரி நீ ஃபாஸ்டிங் இருக்குது, நான் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன், பிரியாணி வாங்கி வீட்டில் நான் வெட்டுறேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து நம்ம சாப்பிட்டு அவர்களை நம்ம டெம்ப்ட் பண்ணக்கூடாது. எனவே ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. எப்போவுமே நம்ம அப்படி கணவன் ஃபாஸ்டிங் இருந்தால் மனைவியோ, மனைவி ஃபாஸ்டிங் இருக்கும்போது கணவனோ, பிள்ளைகள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் பெற்றோர் அந்த மாதிரி நேரத்தில் ஓகே நாங்கள் சிம்பிளாக சாப்பிட்டுக்கிறோம், நீ ஃபாஸ்டிங் இரு, தனியாக இரு, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி தனித்து இருப்பது நல்லது. அந்த மாதிரி நேரங்களில் ஒத்துழைப்பு கொடுங்கள். 2வதாக ஒதுங்கி இருங்கள். கணவன் மனைவி ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்தில் அவர் அங்கே சொல்கிறாரு, சரி அவங்க தனியாக ஃபாஸ்டிங் இருக்கட்டும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஆண்டவர் பேசுகிற நேரம் இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஆண்டவர் மோசேயை மலைக்கு மேலே அழைத்த பொழுது அவர் அங்கே சொல்கிற முக்கியமான காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 19ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். தேவன் அங்கே மோசையோடு கூட பேசுகிற நேரத்தில் அவர் கொடுக்குற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். 19ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். ஸோ தேவ சமூகத்தில் அப்படி ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் அப்படி கணவனும் மனைவியும் ஒதுங்கி இருப்பது நல்லது என்பதையும் சொல்கிறாரு. அந்த நேரங்களில் தேவனை மாத்திரம் சார்ந்து தேவனோடு அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற நேரம்
ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் ஒதுங்கி நாம் தனித்து இருப்பது நல்லது. அப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கணவனையும் மனைவியையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் நமக்கு அவர் பேசுவார். அவர் பரிசுத்தமான தேவன். அது மாதிரி நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம். ஸோ அந்த நேரத்தில் வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அதனால தான் சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனையாக சொல்கிறாரு, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள், இரண்டாவது ஒதுங்கி இருங்கள், மூன்றாவது அவர் மிக முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் பிரியக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதாவது ஒன்றாய் இருங்கள். அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே நீங்கள் திரும்பி ஒன்றா இருங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். சில நேரம் சொல்லுவாங்க, நான் சன்னியாசியாக இருக்கிறேன், நான் குடும்பத்தோடு இருந்தாலும் நான் ஒரு சன்னியாசியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் சன்னியாசியாக வாழ்வாங்க. ஃபாஸ்டிங் டேஸில் தான் அப்படி இருக்கணும் அப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். மற்ற நேரம் நம்ம கணவன் மனைவியாய் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்றதையும் வேதம் கொடுக்குற மிக முக்கியமான அறிவுரை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது குடும்ப உறவில் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்றாய் வாழுங்கள், ஒன்றாய் இருங்கள் அப்படின்றதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். இன்னொரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபம் பண்ணுறேன் இந்த நாளில். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாட பகுதிக்காக குறித்து கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஃபாஸ்டிங்காக மாத்திரம்தான் கொஞ்ச காலம் பிரிந்திருக்க சொல்லுகிறார். ஆஃப்டர் த ஃபாஸ்டிங் கண்டிப்பாக அவர்கள் இசைந்து தான் ஒன்றாக தான் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஃபாஸ்டிங் நாட்களில் உபவாசம் இருந்தீங்க, நல்ல ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் நிறைய பேர் ஃபாஸ்டிங்கோடு அந்த 40 நாளும் ஃபாஸ்டிங் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. டெய்லி அந்த மெமரி வர்ஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டீங்க. நிறைய பேர் நீங்கள் இந்த பைபிள் குவிஸில் கலந்துக்கிட்டீங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்னையோடு கூட முடிக்கிறோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். நமக்கு பைபிளை படிக்க கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த இன்றைய முத்து பகுதியை நீங்கள் மறக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி இந்த இன்றைய முத்து பகுதியை பாருங்கள். டெய்லி மெமரி வர்ஸ் சேலஞ்சில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மறுபடியுமாக திங்கக்கிழமையிலேருந்து நம்ம ரெகுலராக இன்னொரு தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க போகிறோம். அநேகருக்கு இந்த இன்றைய முத்து பகுதியை நீங்கள் அனுப்பி வைங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இன்றைய முத்து பகுதியில் இந்த அன்றைய லென்டன் டேஸில் நாங்கள் 40 நாளும் வேதாகமத்தின் 40 உபவாசங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்களில் உண்மையாய் வேதத்தை முழுமையாய் படிக்கவும், மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை ஒப்பிக்கவும், ஆண்டவரே, நாங்கள் இந்த 40 நாட்களும் வேதத்தை தியானித்து அதிலிருந்து கேட்கிற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லவும் எங்களுக்கு நீங்கள் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் கலந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் அவங்க எடுக்கிற உபவாசத்தில் கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கவும், ஆண்டவரே, அந்த நேரத்தில் தனித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கவும், ஆண்டவரே, ஒன்றாய் இந்த குடும்பம் வாழ்ந்து ஆண்டவரே செழித்திருக்கவும் நான் ஜெபிக்கிறேன். மனதார உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையின் கரங்களில் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.